जय जगत्माता देवी बगलामुखी ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा. இங்கு சூரியமங்கலத்தில் லெட்டர் அனுப்பி பல பேரும் கேள்விகள் கேட்குறாங்க. முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுக்கு பொதுவாக இருக்கப்பட்ட கேள்விகளுக்கு இப்படி நான் பதில் சொல்கிறது உண்டு. நீங்களும் ஒரு வேளை லெட்டர் அனுப்பியிருப்பாங்க முன்னாடி. இப்போது இந்த வாட்டி ஒரு 10 பேர் அனுப்பப்பட்ட எழுத்தில் கடிதத்தில் ஒரே கேள்வியாக இருக்கிறது. 10 இடங்களில் வந்தது. அதுக்கு தான் இப்போ பதில் சொல்ல போகிறேன். என்ன கேட்டிருக்கிறது என்றால், என்னுடைய மகன், என்னுடைய மகள், எங்கள் குழந்தை +2 முடிச்சிருக்கிறது. இனி தொடர்ந்து என்ன படிக்க வைக்கலாம்? இதுதான் அவரோட கேள்விகள். +2 முடிச்சிருக்காங்க, தொடர்ந்து என்ன படிக்க வைக்கலாம்? இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கும் தேவை இருக்கும். உங்கள் வீட்டில் கூட இப்படி ஒரு +2 முடித்த குழந்தை இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கேள்வி மனசுக்குள்ளே இருக்கும். அதனால் இந்த கேள்விக்கு பதில் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது, பழைய காலங்களில் படிக்கிறது எதுக்கு என்றால், அறிவுண்டாக வேண்டும், ஞானம் உண்டாக வேண்டும். அதற்கு தான். நீ எதுக்கு படிக்கிற என்று கேட்டால், அறிவுண்டாக வேண்டும், லோகத்தை பற்றி விஞ்ஞானம் உண்டாக வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி அல்ல. இன்றைக்கி எதுக்கு படிக்கிறது என்று கேட்டால், நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கணும். அந்த ஒரே எய்மு தான் படிக்கப்பட்டதில் 90% இல்லை 99% ஆளுகளுடைய அம்பிஷன், ஆக்கிரகம் அதே தான். அவரோட லட்சியம் அதுதான். உபரி படினம் பண்ண வேண்டுமானால் நிறைய செலவாகும் இல்லையா? உங்களுக்கு தெரியும். மெடிசின் படிக்க வேண்டும், இன்ஜினியரிங் படிக்க வேண்டும். நிறைய பேரும் கடல் கடந்து போய், அதாவது விதேசத்தில் போய், வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டும் என்றும் ஆக்கிரமிக்கப்பட்டவர் இருக்காங்க. இதற்கெல்லாம் பெரிய ஒரு எமௌண்ட்டு செலவாகும். இப்படிப்பட்ட எமௌண்ட்டு செலவு பண்ணி, கடன் வாங்கியோ, லோன் எடுத்தோ, இல்லை கையில் இருக்கப்பட்ட பணம் முடக்கியோ செலவு பண்ணி நல்ல மார்க் வாங்கி படித்ததுக்கு அப்புறம் அந்த படிப்பு யூஸ் இல்லாமல் இருக்கப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரியும். இங்கே வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, நான் MBA படிச்சிருக்கேன், நான் கோல்டு மெடலிஸ்ட், நான் MBBS படிச்சிருக்கேன், MS எடுத்திருக்கேன், FRCS, இப்படியெல்லாம் பல பேர் பலதுமான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதுக்கு தகுந்தபடி ஒரு வேலை இல்லை, என்னுடைய குவாலிட்டிக்கு தகுந்தபடி எனக்கு வேலையோ ப்ரொமோஷனோ வருமானமோ இல்லை, ஆவரேஜுக்கும் பிலோவாக இருக்காங்க, என்னை விட படிப்பு கம்மியாக இருக்கப்பட்டவன் என்னை விட சேலரி வாங்குறாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், ஜாதகத்தில் படிப்பை பற்றி பார்க்கும் பொழுது காலோஜிதமாய சிந்தை இருக்க வேண்டும். படிப்பை பற்றி அல்ல, எதை பற்றி ஆயிருந்தாலும் காலத்துக்கு தகுந்தபடி மாற்றங்கள் நம்ம சிந்தையிலேயும் செயலிலேயும் உண்டாக வேண்டும். முன்காலத்திலே ஞானத்துக்காக படிக்கிறது. குருகுலத்தில் இருந்து 18 சாஸ்திரங்களும் வேதங்களும் வேத பாடங்களும் புராணங்களும் ஆயுத வித்யா, அஸ்திரோ வித்யா இதெல்லாம் படிக்க இன்றைக்கி அது ஒன்றும் தேவையில்லை நமக்கு. நிறைய பேரும் ஆச்சாரியன்மார், ஜோதிஷம் தெரிஞ்சவங்க, சுவாமி பொண்ணு MBBS படிக்கணும்னு விரும்புகிறா, படிக்க விடலாமா? அப்போ சொல்லுவாங்க, தாராளமாக பண்ணலாமே. சிலவங்க சொல்லுவாங்க, சுவாமி பையன் என்ஜினியரிங் படிக்கணும்னு விரும்புகிறா, படிக்க விடலாமா? தாராளமாக பண்ணுங்கோ, அப்படி சொல்லுவாங்க. இந்த சொல்லில் அர்த்தம் இல்லை. என்னுடைய, அதாவது ஒரு 4 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டிலே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர். 2 பேர் நாங்கள் என்ஜினியரிங் படிக்க போகிறோம்னு சொல்லுவோம். 3வது இவனும் சொல்லுவாமா, எனக்கும் என்ஜினியரிங் தான் படிக்கணும். இங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு விட்டு போகக்கூடாது என்று நினைக்கிறாங்க. சிலவங்க அதே மாதிரி டாக்டரு, என்ஜினியர், MBA, MCA இப்படி எல்லாமே. இங்கே நாம் செலவு பண்ணி படிக்கும் பொழுது நாம் முடக்கப்பட்ட பணத்துக்கு தகுந்தபடியுள்ள பிரதிபலம் உண்டாக வேண்டும். இந்த குழந்தைக்கு நாளைக்கு அது யூஸ் ஆக வேண்டும். அப்படியாக வேண்டுமானால் ஜாதக பிரகாரம் இவன் என்ன படித்தால் இவனுக்கு அதிலே இருந்து வருமானம் உண்டாகும் என்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் படிப்புக்கும்
தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்காது. படிப்பு என்று சொல்லப்பட்டது ஜாதகத்தில் 2ஆம் இடம் ஆகும். 2ஆம் இடம் என்றால் லக்னத்திலே இருந்து 2வது அந்த கட்டம் இல்லையா, இது 2ஆம் இடம். லக்னத்திலே இருந்து 1 2 3 இப்படி எண்ணி வந்தால் 10ஆம் இடம்தான் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படி சொல்லுவாங்க. இந்த 2ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்திலேயும் இருக்கப்பட்ட கிரகங்கள், அங்கே பார்க்கப்பட்ட கிரகங்கள், 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபன் ஆகியிருக்கப்பட்ட கிரகங்கள், இவை எல்லாம் கால்குலேஷன் பண்ணிட்டு இதில் எந்த கிரகத்துக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கிறதோ, சுருக்கமாக சொன்னால் 2ஆம் இடத்துக்கு பவர் ஜாஸ்தியா இல்லை 10ஆம் இடத்துக்கு பவர் ஜாஸ்தியா என்று பார்க்க வேண்டும். 10ஆம் இடத்துக்கு தான் பவர் அதிகமாக இருக்கு என்றால் அந்த 10ஆம் பாவாதிபன் எதை பேஸ் பண்ணுறதோ அதுதான் படிக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட கிரகத்துக்கு தான் பவர் அதிகமாக இருக்கு என்றால் 2ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட கிரகம் எதை பேஸ் பண்ணுறதோ அதை தான் படிக்க வேண்டும். ஒவ்வொரு கிரகத்தை கொண்டும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ 10ஆம் ராசி கடக ராசி என்று வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10ஆவது ராசி கடக ராசி. அந்த கடக ராசியிலே குரு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கடக ராசி குரு அங்கே இருக்கிறது. குரு உச்சம்தான். ஆனால் அந்த குரு 12ஆம் பாவத்துக்கோ 6 8 பாவத்துக்கோ அதிபனாயிருந்தால், அதே மாதிரி அந்த குருவை ஒரு பாவகிரகம் பார்க்கறதா இருந்தால் குரு உச்சமாக இருக்கு என்று சொல்லி அர்த்தம் ஒன்றுமில்லை. ஏன்னால் அந்த குரு அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. 10ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம் சந்திரன், அது விருச்சிக ராசியில் இருந்தால் சந்திரன் நீச்சமாய் போய்விட்டது. சந்திரனுக்கு நீச்சபங்கம் இருந்தால் கூட இதுவும் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. அப்போ இது 2 மைனஸில் தான் இருக்கு. உச்சம் இருக்கு, நீச்சம் இருந்தாலும் மைனஸ் தான். அப்போ கூட இதில் 2ம் பலகீனமாக இருக்கு. 2ம் பலகீனமாக இருந்திருந்தாலும் அதில் பலகீனத்தில் ஒரு பலம் இருக்கும் இல்லையோ, அது எது என்று கண்டுபிடிச்சு அது எது பேஸ் பண்ணுறாங்களோ அதை தான் படிக்க வைக்கணும். உதாரணமாக இப்போ சூரியன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒன்று எல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை இல்லையா, ஒன்று சொல்கிறேன். சூரியனை பற்றி ஆத்ம பிராண பிதாயூர் வைத்திய கீர்த்தி சௌரிய தைரியோத்சாக சைவ தேவோ சிந்திதம் சூரியதே அப்படி சொல்லுவாங்க. இதில் ஆத்ம பிராண பிதாயூர் வைத்திய கீர்த்தி, ஆத்மாவை பிதாவை பிராணன் இப்படி சொல்லி வரும்போது அதில் ஒன்று வருது வைத்தியன். வைத்தியன் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் தான் இல்லையா, மருத்துவர். இதே மாதிரி எல்லா கிரகத்துக்கும் சொல்கிறது உண்டு. அந்த கிரகத்துக்கு ஒரு தொழில் சொல்லும். அது எது பேஸ் பண்ணுறதோ அங்கே தான் அதுதான் நம்ம படிக்க வேண்டும். அப்படி படிச்சிருந்தால் தான் நமக்கு படிக்கப்பட்ட படிப்பும் செய்யப்பட்ட தொழிலும் ஒன்றாக இருக்கும். அதாவது படிப்புக்கு தகுந்த தொழில் கிடைக்கும், அதில் இருந்து நமக்கு நல்ல வருமானங்கள் உண்டாகும். அப்போது குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் என்ன படிக்க வைக்க வேண்டும், அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தாலும் இல்லை என்றாலும் நல்ல ஒரு ஆச்சாரியன்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கறது நல்லது தான். ஒன்று பண்ணிக்கோங்க, எப்பவுமே ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு அட்வைஸ் நீங்கள் எடுக்க வேண்டாம். 4 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம் இல்லையோ. ஆனால் இந்த 4 பேரும் மூடன்மாராக இருக்கக்கூடாது. சாஸ்திரியமாக ஜோதிஷம் படித்த யார்கிட்ட போனாலும் நான் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் உங்களோட ஜாதகம் பார்த்துட்டு அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால் இதுதான் படிக்க வேண்டும். 2ஆம் பாவத்தில் இருக்க, அதாவது என்ஜினியரிங் படிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி சொல்லும்போது இல்லை, என்ஜினியரிங் படிக்க வேண்டாம், என்ஜினியரிங் படித்தா ஒர்க் அவுட் ஆகாது. படிச்சிருக்கும், உங்கள் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி எழுதி வைக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு சோறு போடாது. 10ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட கிரகத்தை பேஸ் பண்ணி தான் படிக்க வேண்டும் அப்படி சொல்லுவாங்க. அப்போது குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய விஷயம்தான் இது. குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறது என்றால் அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. அவரோட ஃப்யூச்சருக்காக நம்ம செய்யக்கூடிய ரொம்ப பெரிய மேட்டர் தான், பெரிய விஷயம்தான், பெரிய அனுகிரகம் தான், பெரிய சகாயம்தான் கல்வி கொடுக்கறது. சிறந்த கல்வி கொடுக்க வேண்டும்.
ஆனால் இந்த சிறந்த கல்வி அவனோட டைம், அவனோட ஏஜ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதில் போகிறது இல்லையோ. படிக்கிறதுக்காக 4-5 வருஷ காலம் போகிறது. உங்களோட பணம் செலவாகிறது. அப்போ அவனோட ஆயுஷும் அதில் செலவாகிறது, உங்களோட பணமும் செலவாகிறது. இப்படி ஆயுதுக்கு அப்புறம் அது யூஸ் இல்லை என்றால் அது கஷ்டமான ஒரு நிலப்பாடு உண்டாக்கும். அது மட்டுமல்ல, நமது குழந்தை நம்மளையே சபிக்கும். ஆமாம், எங்கள் அப்பா அம்மா அது படிக்க சொன்னாங்க. இனி வேறு சில பேர் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, குழந்தைகளோட ஜாதகம் பார்க்கறது இல்லை, அவரோட இஷ்டமும் பார்க்கறது இல்லை. என் பையன் டாக்டர் தான் ஆகணும், என் பையன் இன்ஜினியர் தான் ஆகணும். இல்லைம்மா, எனக்கு சினிமாவிலே நடிக்கிறது தான் பிடிக்கும். முடியாது, நீ டாக்டர் ஆகித்தான் ஆகணும். இல்லை, எனக்கு என்ஜினியரிங் தான் பிடிக்கும். இல்லை, நீ இது தான் ஆகணும். இது மகா மூடத்தரம். அப்படி பண்ணாதீங்கோ. நமது தலையில் என்ன எழுதியிருக்கு? பகவான் பாருங்க, உலகத்தில் உள்ளவர் எல்லாரும் ஒரே மாதிரி வாழறதுண்டா? ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஒரே மாதிரி வாழறதுண்டா? ஒரே காலேஜில் இருந்து படித்து வந்தவங்க எல்லாம் டாக்டர் ஆகுறதுண்டா, இன்ஜினியர் ஆகுறதுண்டா? ஒன்றும் இல்லை இல்லையா? அதுதான், ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு தலையில் எடுத்து. லட்சம் பேரை பார்த்து அவரோட கை பாருங்க, லட்சம் பேருக்குடைய கைரேகை ஒரே மாதிரி இருக்காது, அதில் வித்தியாசங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் ஜாதகம். நீ யார் என்று பகவான் நம்ம தலையில் எழுதியிருக்கிறது. அந்த ஸ்கிரிப்ட் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கு, நீ இது பார்த்து நடந்துக்கோ. அதுதான் ஜாதகம். அப்படி பண்ணி பாருங்களேன், வாழ்க்கையில் தோல்வி உண்டாகாது. நம்ம ஹிந்து ஆகியிருந்தால், ஹிந்து மதத்தில் விசுவாசம் நம்பிக்கை உள்ள ஆள் ஆகியிருந்தால், ஹிந்து தெய்வங்களே பூஜை பண்ணப்பட்டவர் ஆகியிருந்தால் கண்டிப்பாக வேத சாஸ்திரங்கள் நம்பி ஆக வேண்டும். ஏனென்றால் வேத சாஸ்திரங்கள் தானே சொல்லியிருக்காங்க இந்த தெய்வம் இருக்குது அப்படி இப்படி. நம்மளை கண்ணால் பார்த்துருக்கா? பிரம்மா, விஷ்ணு, சிவன், தேவி யாரையாவது நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் வந்திருக்காங்களா அவங்க? ஒன்றும் இல்லை, நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை நமக்கு தந்தது முன்னோர் சொல்லப்பட்ட அந்த உபதேசங்கள், நமது வேத சாஸ்திரங்கள், சொந்தம் அனுபவங்கள் இல்லையா? கடவுள் இருக்கு என்று சொல்லப்பட்ட அதே வேத சாஸ்திரங்கள் தான் ஜோதிஷம் என்ற சாஸ்திரமும் நமக்கு கொடுத்துருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். துணி துவைச்சு வெளியில் கொடியிலே கழுக போட்டிருக்காங்க. மானம் இருண்டு வரும்போது ஐயோ மழை வரப்போகுது, ஓடி போய் சீக்கிரமாக துணியை எடுத்து உள்ளே போடுவாங்க இல்லையா? வத்தல் உண்டாக்கி டெரஸில் வச்சுருக்காங்க காயறதுக்கு. ஏண்டி மழை வரப்போகுது, சீக்கிரம் போய் வத்தலை எடுத்துகிட்டு வந்துடு அப்படி சொல்லுவாங்க இல்லையோ? சொல்லுவீங்களா இல்லையா? ஏன்? வரப்போகிற தோஷத்தில் இருந்து நம்ம தப்பிக்க வேண்டும். துணி நனைஞ்சு ஸ்பாயில் ஆகக்கூடாது. காய வச்ச வத்தல் நனைஞ்சாச்சுன்னா ஸ்பாயில் ஆகி போச்சு, அப்புறம் யூஸ் இல்லை. இதுபோல் நமது வாழ்க்கையில் நாளைக்கு வரக்கூடிய தோஷங்களில் இருந்து மோசனம் உண்டாகுவதற்காக ஈஸ்வரன் நமக்கு கொடுத்து, ஈஸ்வரன் என்றாலே கனிவின் உறவிடம், அந்த பகவான் கொடுத்தது தான் ஜோதிஷம். எதுக்கென்றால் ஆபத்துகள், நீ முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் சம்பந்தமாக உன் வாழ்க்கையில் உனக்கு ஆபத்துகள் உண்டாகும். நான் தரப்பட்ட ஆபத்தல்ல, நீ செய்த கர்மவினைகள் ரோகங்களாக, ஆக்சிடெண்டாக, தன நஷ்டமாக, மானகானியாக, ஜெயில்வாசமாக, தாரித்ரியமாக ஒரு டைமில் உன்னை வந்து பிடிக்கும். அது எப்போ வரப்போகுதோ அந்த நேரம் முன்னே கூட்டி நீ தெரிஞ்சு கொண்டு அதில் இருந்து எஸ்கேப் ஆகிக்கொள். இதற்கு பகவான் கொடுத்தது தான் ஜோதிஷம். நல்லா யூஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், அசாந்தி உண்டாகாது, நிம்மதி இல்லாத அவஸ்தை வராது, துக்கங்கள் வராது. ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி. ஓம் ஹ்ரீம் பகலாமுகி. சர்வசத்ருணாம் வாஜம் முகம் பதம் தம்பே ஜிக்வாம் கீலய புத்திம் ராஜே. ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட
தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.